நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை பண்பலையின் அன்பான நேயர்களை மூத்தோருக்கு முதல் வணக்கம். சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்க RJ ஃபாஹிரா. மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் சமுதாய வானொலி கூட்டமைப்புகளுடன் இணைந்து அதிரை பண்பலை நடத்தும் அடல் வாயோ அபியுதய் யோஜனா மூத்தோருக்கு முதல் வணக்கம். இந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் 11வது அத்தியாயத்துல தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். ஏன்னா நேயர்களே, இதுவரையும் எத்தனையோ அத்தியாயங்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள், அதுவும் மூத்த குடிமக்களுக்கு பயன் தரக்கூடிய நிறைய நல்ல தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம் இல்லையா? அந்த விதத்துல இப்பவும் கூட இந்த அத்தியாயத்திலயுமே மூத்தோர்களுக்காக செயல்படக்கூடிய சட்டங்கள் என்னென்ன இருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு அப்படின்றத பத்தி நிறைய நல்ல விஷயங்களை இந்த தருணத்துல நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நீங்க 60 வயதிற்கு மேற்பட்டவங்களா இருந்தீங்கன்னா இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல மற்றவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க, பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது வானொலியின் சிறப்பு நிகழ்ச்சியான மூத்தோருக்கு முதல் வணக்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குவது இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் சமுதாய வானொலிகளின் கூட்டமைப்பு. இன்னைக்கு முக்கியமான ஒரு சிறப்பு அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு முக்கியமான தலைப்பான மகா கும்பமேளா மற்றும் முதியோர்களுக்கான பாதுகாப்பு குறித்து தாங்க சிறப்பாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். எல்லாருமே தவறாம நிகழ்ச்சியை கேளுங்க. இது எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ள நிகழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மளோட இணைந்து பயணிக்க போறது லக்ஷ்மி, தாத்தா பரத் மற்றும் அவங்களோட பழைய நண்பரான ராம் ஆகியோரும் தங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு கும்பமேளா மற்றும் முதியோருக்கான பாதுகாப்பு குறித்து ரொம்பவே சிறப்பாகவும் தெளிவாகவும் எடுத்து சொல்ல போறாங்க. அதனால தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது மூத்தோருக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் வாயிலா செயல்படுத்தப்படுற பல்வேறு திட்டங்கள் பத்தி கொஞ்ச நேரம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தோட வாயிலா செயல்படுத்தப்படுற திட்டங்களை ஒரு முறை பார்த்துடலாம். ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா இந்த திட்டம் மூலமா உடல் உதவி சாதனங்கள், அதாவது மருத்துவ உபகரணங்கள், வாக்கிங் ஸ்டிக்கு, காது கருவி, வீல் சேரு, இது எல்லாமே சுலபமா கிடைக்க வழிவகை செய்யறாங்க. நிராகரிக்கப்பட்ட முதியவருக்கு தங்களோட பராமரிப்பு செலவுகள் மற்றும் அவர்களுக்கான மரியாதையும் அவங்களோட குழந்தைகள் வாயிலாகவும் பெற்றுத்தர வழிவகையும் செய்யறாங்க. அதுபோல ஆதரவற்ற முதியவர்களை முதியோர் இல்லங்கள்ல சேர்த்து பராமரிப்புக்கான அனைத்தையும் ஏற்பாடு செய்யறாங்க. அதுலயும் முக்கியமா மாநில செயல்பாட்டு திட்டம்னா என்ன மற்றும் பிரதான் மந்திரி வயவந்தன யோஜனா அப்படின்ற முதியோருக்கான திட்டத்தின் மூலமா பல உதவிகளை முதியோர்களுக்கு செஞ்சுட்டு வராங்க. அது போல இந்திரா காந்தி ஓய்வூதிய திட்டம் வாயிலா முதியோர்களுக்கு மாதாந்திர வருமானத்தையும் வழங்கிட்டு வராங்க. மூத்த குடிமக்களுக்கான சட்டங்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், நலத்திட்டங்கள் பத்தியும் மூத்தோருக்கு முதல் வணக்கம் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் தெளிவாகவும் விவரமாகவும் எடுத்துரைக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த அத்தியாயத்துல லக்ஷ்மியும் தாத்தா பரத்தும் இந்த நிகழ்ச்சியில எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு இந்த நிகழ்ச்சி வாயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அத்தியாயம் 11, கும்பமேளா மற்றும் முதியோர்களின் பாதுகாப்பு. காலை நேரம். பரத் தாத்தா லேப்டாப்புடன் அமர்ந்திருக்கிறார். தாத்தா, நீங்க காலை நேரத்துல லேப்டாப்புடன் என்ன பண்றீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, கும்பமேளா நடக்க போகுதுல்ல, அதான் டிக்கெட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போவே நிறைய பேர் காத்திருப்போர் பட்டியலில் இருக்காங்க. டிக்கெட் கிடைக்கவே மாட்டுதுப்பா. ஆமா தாத்தா, 12 வருஷத்துக்கு பிறகு மகா கும்பமேளா ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 26 வரை நடக்க போகுது. இப்ப இந்த கும்பமேளா நிகழ்ச்சிக்கு எண்ணற்ற பேர் கலந்துப்பாங்க. அதுல முதியோர் கூட இருப்பாங்க. அதனால கும்பமேளா மற்றும் முதியோர் பாதுகாப்பு பற்றி வானொலியில பேசலாமா தாத்தா? நிச்சயம் பேசலாம்ப்பா. ஏன்னா மகா கும்பமேளா நம்ம நாட்டோட ஒரு சிறந்த பாரம்பரிய நிகழ்வு. இதில் பல லட்சம் மக்கள் கலந்துக்கிறாங்க. இதில் கூட்ட நெரிசல் ஏற்படும். இந்த மாதிரி நேரங்களில் முதியோர்களை கவனித்து கொள்ளுதல், முதியோர்களை பாதுகாக்கிறது,
மிக முக்கியமானதாகும்பா. அதனால் இதை பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக வானொலியில் பேசலாம்ப்பா. ஆமாம் தாத்தா, மகா கும்பமேளா பாரம்பரிய நிகழ்வு தான். இந்த நிகழ்வில் குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள்னு எல்லாருமே கலந்துக்குவாங்க. முக்கியமாக முதியவர்கள் அங்கே பல சிரமங்களை சந்திக்கிறாங்க. அதற்கு பெரிய கூட்டங்கள், நீண்ட வரிசைகள், கடும் வானிலை இவற்றை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அது மட்டும் இல்லை தாத்தா, அவர்களின் உடல் மற்றும் மனநலத்தின் முக்கியத்துவத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும். லட்சுமி, முன்பு உன் அத்தை மற்றும் நான் கும்பமேளாவிற்கு போகும்போது எளிதாக போயிடுவோம். அந்த சமயத்தில் கூட்டம்லாம் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம முதியோராகிவிட்டோம். எனவே இந்த மாதிரி நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும்போது மிகுந்த கவனத்துடன் இருக்கணும்ப்பா. பரத், ஓ பரத் பையா. வா ராமு, வா. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. வணக்கம் பையா. லட்சுமி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் தாத்தா, நான் நல்லா இருக்கேன் தாத்தா. நாங்கள் இப்போ கும்பமேளா பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க. ஓ, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, ஒரு காலத்தில் நாங்கள் கும்பமேளாவில் தூங்காமல் சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பல விஷயம் மாறிடுச்சு. பெரிய கூட்டத்தில் குறிப்பாக முதியோர்கள் போகிறதே சிரமமாகிவிட்டது. பரத் பையா, லட்சுமி, கவனிக்கணும். இந்த காலம் பழைய காலம் போல இல்லை. கோடையாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, முதியோருக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிடுச்சு. என்ன சொல்கிறீங்க ராமு தாத்தா? லட்சுமி, அந்த காலத்தில் மகா கும்பமேளாவுக்கு போன போது சீரான ஏற்பாடுகள்லாம் இருந்தன. ஆனால் இப்போ எவ்வளவு பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்தாலும் அது போதுமானதாக இல்லை. கூட்ட நெரிசல், அலைச்சல், போக்குவரத்து இது எல்லாம் முதியோர்களுக்கு மிக சிரமமாகவே இருக்குது. அன்றைய நிகழ்வு நினைவில் இருக்கா? ஒரு பெண் முதியவர் காணாமல் போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் உதவி இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நினச்சி பாரு. ராமு, நீ சொல்கிறது உண்மைதான். இந்த நிகழ்வை மறுக்க முடியாது. லட்சுமி, இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் என்ன செய்யணும்? நீ என்ன சொல்ல வர? அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லேன். தாத்தா, முதல்ல கும்பமேளா போன்ற பெரிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும்போது முதியவர்கள் திட்டமிட்டு போகணும். முக்கியமாக அடையாள அட்டை, அவர்களுடைய மருத்துவ பதிவுகள், அவசர நேரங்களில் யாரை தொடர்பு கொள்ளணும், அவங்களுடைய தொலைபேசி எண் எல்லாத்தையும் கையில் இருக்கான்னு உறுதிப்படுத்திட்டு தான் செல்லணும். ஆமாம்ப்பா, கரெக்டாக சொன்ன. அது மட்டுமல்ல, முதியவர்கள் தனியாக பயணம் செய்யக்கூடாது. எப்போதும் குடும்ப உறுப்பினர்களோ அல்லது நெருங்கிய நண்பர்களோ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தான் செல்லணும். உன் அத்தை, நான் தனியாக பயணம் செஞ்ச மாதிரி எனக்கு நினைவிலேயே இல்லை. ஆமாம் ராமு, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். முக்கியமாக முதியோர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். வெயிலிலிருந்து பாதுகாக்க நிழலான இடத்துல அவங்கள நிற்க வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவங்க சோர்வாக இருந்தால் ஓரளவு நேரம் ஓய்வெடுப்பதற்காவது இடம் அளிக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா. அது சரி பரத் பையா, மிக முக்கியமானது லட்சுமி. முதியோர்கள் கும்பமேளாவுக்கு செல்லும்போது அங்கு பல சக்கர வாகனங்கள் உண்டு, உதவி சாதனங்கள் உண்டு. ஸோ இதெல்லாம் அவங்க பயன்படுத்தினா அவங்களுடைய பயணம் எளிதாக இருக்கும் இல்லையா? ஆமாம் தாத்தா, இப்போ நடக்கிற மகா கும்பமேளால இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் சார்பாக ஸ்டால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸ்டால் வாயிலாக முதியவருக்கு உதவி கருவி, சக்கர நாற்காலி மற்றும் கண்ணாடி போன்ற முக்கிய பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவசர நிலையில் உதவி தேவைப்பட்டா தொலைபேசி எண்கள் மற்றும் தன்னார்வலர்கள் அந்த இடத்துல பணிபுரிகிறாங்க. நிச்சயம் இந்த ஸ்டால் முதியவருக்கு பயனுள்ளதா இருக்கும் இல்லையா தாத்தா? உண்மைதான் லட்சுமி, அருமையான செயல்.
மேலும் முதியவர்கள் எப்போதும் ஒரு தொலைபேசி எடுத்து செல்ல வேண்டும். அப்படி இருந்தாதான் எங்கு போனாலும் எதையும் எதிர்கொள்வது எளிதாயிருக்கும். ஒருவேளை அவர்கள் தொலைந்து போனாலும் அவர்களை விரைவில் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஆமா ராமு, மிக முக்கியமானது முதியவர்களுடன் நாம் எப்போதும் கவனமாக இருக்கணும். அவங்க எங்கே போகிறாங்க, அவர்கள் ஏதாவது களைப்பாக இருக்கிறாங்களா, அவங்க ஏதாவது சிரமப்படுறாங்களா என்பதை தொடர்ந்து நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். இப்படி கவனிச்சாதான் அவங்களுக்கான சேவைகளையும் சிகிச்சைகளையும் நம்ம தொடர்ந்து வழங்கலாம். ஆமாம், அதுதான் உண்மை. இதுதான் நம் சமுதாயத்தின் உண்மையான வலிமை. முதியவர்களின் அனுபவத்திலிருந்து தான் நாம் பல விஷயத்தை கற்றுக்க முடியும். நாம் அவர்களை கவனிப்பதன் மூலம்தான் நம் சமுதாயத்தின் உண்மையான உணர்வையும் உயிர்ப்பிக்க முடியும். உண்மைதான் தாத்தா. மேலும் நாம அவங்கள புரிஞ்சுக்கணும். முதியவர்களை குறை சொல்றதும் பின்தள்ளுறதும் குற்றமாகும். அவங்களுக்கு நாம கொடுக்கிற மதிப்பு தான் ஒரு பெரிய வரம் அப்படிங்கிறத எப்போதுமே நினைவில் வச்சுக்கணும். லட்சுமி, நல்லா சொன்னப்போ. சரி, மகா கும்பமேளா நடைபெறும் இடத்துல முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவக்கூடிய அரசு திட்டங்கள் பற்றியும் தகவல் பற்றியும் ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரியும். உண்மைதான் தாத்தா. இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் சார்பாக ஸ்டாலில் வழங்கப்படும் முக்கிய பொருட்கள், உதாரணத்துக்கு சக்கர நாற்காலி, வாக்கிங் ஸ்டிக், கண்ணாடிகள், இதெல்லாம் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிச்சயமாக உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பயணத்தையும் எளிதாக்கும். மேலும் அவசர சூழ்நிலையில் முதியவர்களுக்கோ மாற்றுத்திறனாளிகளுக்கோ உதவி தேவைப்பட்டா விரைந்து உதவி செய்யும்படி 1000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபட்டிருக்காங்க தாத்தா. பரவாயில்லையே லட்சுமி. இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் சார்பாக ஏற்படுத்தப்பட்ட ஸ்டாலில் வேற என்ன தனித்துவமான சேவைகள் வழங்கப்படுது? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல. ஆமாம் தாத்தா, நான் ஏற்கனவே சொன்னபடி முதியவர்களின் பயணத்தை எளிதாக்கக்கூடிய முக்கிய பொருட்கள் வழங்குவதோடு தன்னார்வலர்களும் உதவி செய்கிறாங்க தாத்தா. மேலும் நமது வானொலி நிகழ்ச்சியின் வாயிலாக முதியவர்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் கும்பமேளா பயணத்தை மேற்கொள்ள தொடர்ந்து பல தகவல்களை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அத்துடன் இந்த ஆண்டு மகா கும்பமேளா டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப செயல்பாடுகளையும் முன்னெடுத்துள்ளது மிக சிறப்பான விஷயம் தாத்தா. என்னது, டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப செயல்பாடுகளா? எப்படி லட்சுமி? அதாவது ராம் தாத்தா, ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 26 வரை நடைபெறும் மகா கும்பமேளாவில் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. இந்த தொழில்நுட்பம் வாயிலாக எந்த மொழியில் வேணாலும், அதாவது 11 இந்திய மொழிகளில் தகவல்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மேலும் மக்கள் தங்களுடைய சந்தேகங்களையும் தேவைகளையும் ஏஐ தொழில்நுட்பம் வாயிலா பேசியோ அல்லது டைப் செய்தோ அனைத்து தகவல்களையும் பெறலாம். பரவாயில்லையே, இந்த கும்பமேளா நவீன தொழில்நுட்ப மாயாஜாலமாக நிறைஞ்சிருக்கும் போல இருக்கே. இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் சார்பாக கும்பமேளாவில் பங்கேற்கும் தன்னார்வலர் ராஜாராவ் அவர்களிடம் எந்த மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பதை பற்றிய ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி சமுதாய வானொலியின் சார்பாக கும்பமேளா மற்றும் முதியோர் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதுல ஒரு பகுதியா இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் சார்பாக நியமிக்கப்பட்ட தன் ஆர்வலர் திரு ராஜாராவ் அவர்களுடன் நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த கும்பமேளாவில் நிறைய மக்கள் பங்கேற்கிறாங்க. இந்த பங்கேற்கிற மக்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் சார்? நிச்சயமாக சொல்கிறோம். பொதுவாக
கும்பமேளா அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. இப்போ இந்த லட்சக்கணக்கான மக்கள் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். இப்போ இந்த கூட்ட நெரிசலை நம்ம வந்து சமாளிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க மேற்கொள்ள வேண்டியது, அதாவது அரசு என்ன மாதிரியான வழிமுறைகளையும் சட்ட விதிமுறைகளையும் சொல்கிறாங்களோ அதை முதல்ல ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே முக்கியமாக வந்து ஒரு பாதுகாக்கப்படலாம். ஸோ அடுத்தது அவங்க வந்து ஒரு கூட்டமான இடத்துக்கு போகும்போது தொற்று நோய்கள் வரத்துக்கான அபாயம் எப்பயுமே உண்டு. அப்போ தொற்று நோய்கள்லேருந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பாதுகாக்கப்படணும் அப்படின்னா எல்லாருமே வந்து மாஸ்க் அணியிறது ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஸோ அவங்க மாஸ்க் அணிந்து பயணிக்கும்போது தொற்று நோய்கள் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே போல் அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தில் உள்ள வரிசையை வந்து ஃபாலோ பண்ணாவே வந்து பல பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து சமாளிச்சிடலாம். ஸோ பெரும்பாலும் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணாதனால தான் நமக்கு பிரச்சனைகள் நிறைய வருது. ஸோ இப்போ அரசு சொல்கிற கைட்லைன்ஸை ஸோ மக்கள் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாருமே மகிழ்ச்சியாக அந்த கும்பமேளாவில் பங்கேற்று இந்த பயணத்தை வந்து ஒரு மகிழ்ச்சியான பயணமாக மாற்றலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சார், இப்போ நீங்கள் இந்திய அரசின் வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போது அனைத்து தரப்பு மாநில மக்களும் இங்கே கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு தகவல்களை எந்த மொழியில் வழங்குறீங்க சார்? நிச்சயம் ஒரு நல்ல கேள்வி அப்படின்னே சொல்லலாம். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து அனைத்து தரப்புப்பட்ட மக்களும் வந்து இந்த கும்பமேளாவில் பங்கேற்கிறாங்க. அப்படி பங்கேற்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு மொழி பேசுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு காமனாக வந்து ஒரு மொழியில் வந்து நம்ம தகவல் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்கள போய் சென்றடையுமா அப்படிங்கிறது ஒரு நிச்சயம் வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படி வந்து நம்ம ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு கைடு ஏற்பாடு பண்ணுறாங்களோ, ஸோ அதே போல் இங்கே எல்லா மொழியும் பேசக்கூடிய தன்னார்வலர்கள் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க சொல்கிற மொழியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்கள்ட்ட புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஸோ அவங்களுக்கான தகவல்கள் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகிருக்கு. அந்த ஏஐ தொழில்நுட்பத்து வழியாக வந்து மொழிகள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அவங்கவுங்க மொழியில் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து ஸோ அவங்களுக்கு வந்து படிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஏஐ தொழில்நுட்பம் ஸோ அந்த மாதிரி இடத்துல போயிட்டு அவங்க வந்து சாதாரணமாக வந்து வாய்ஸ் வழியாகவே என்ன பண்ணிக்கலாம், அவங்க பேசுகிறதுனாலேயே ஸோ அதுக்கான பதில் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணி அந்த தகவல்களை பெற்றுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் சார்பாக வந்து பல தன் ஆர்வலர்கள் வந்து இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க லாங்குவேஜ் புரிகிற அளவுக்கு அவங்க கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13 லாங்குவேஜில் வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கும்பமேளாவில் அனைத்து வயதினரும் பங்கு பெறுறாங்க இல்லையா? இப்போ குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்போடு வரணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நிச்சயம் வந்து முதியவர்கள் வந்து இதில் வந்து கும்பமேளாவில் வந்து பயணிக்கும் போது அவங்க முன் நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கணும் அப்படின்னா, ஸோ முதியவர்கள் வந்து நிறைய தூரம் வந்து பயணிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஓய்வு தேவைப்படும். அப்போ ஓய்வு எடுக்கிறதுக்கான இடங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து அவங்க வந்து வெயிலாக இருக்குது, அதே போல் பனியாக இருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கான ஏதுவாக வந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான உடைகளை வந்து அவங்க தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ ஒரு கூட்டத்தில் வந்து பயணிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து வயதானவர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்களுடைய மனநிலை, உடல் நலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு மெடிக்கல் மருத்துவரை அணுகி நம்மளுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்குதா, நம்மளால் பயணிக்க முடியுமா, நம்ம வந்து இந்த பயணத்தை வந்து சிறப்பாக வந்து செல்ல முடியுமா அப்படிங்கிறது அவங்க முதல்ல டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே போல் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸோ சப்போஸ் வந்து அவங்க வந்து ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிபி, சுகர் அந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க மெடிசின்ஸ் வந்து கையில் வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
ஸோ அதே போல் அவங்க வந்து பயணிக்கும்போது வந்து தனியாக வந்து யாரும் வரக்கூடாது. முதியவர்கள் எப்போதுமே வந்து அவங்க உறவினர்களோட வரணும், இல்லை அவர்களுடைய நண்பர்கள், அவங்க பக்கத்தில் உள்ள உற்றார் உறவினர்கள் யாரோட கூட வந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எப்பயுமே அவங்க தனியாக பயணிக்காது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வந்து சப்போஸ் வந்து அவங்களால நடக்கும்போது சோர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மனநிலை வரும்போதே அவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு ஓய்வு எடுத்துக்கிட்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பாதுகாப்பாக அவங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உடம்பை வந்து வருத்திக்கிட்டு அவங்க அந்த மாதிரி பயணிக்கிறது வந்து கொஞ்சம் ஆபத்தானது தான். ஸோ அப்படி வந்து அவங்களுக்கு உடல் முடியல அப்படின்னாலும் அதுக்கான பல ஏற்பாடுகள் வந்து நம்ம அரசு வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. மருத்துவ உதவிக்குழு வச்சுருக்காங்க, தன்னார்வலர்கள் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வழியாக வந்து அவங்களுக்கு உதவி கிடைக்கும். இருந்தாலும் அவர்கள் வந்து மனதாக இருக்கட்டும் உடலாக இருக்கட்டும் கொஞ்சம் பலமாக வந்து பயணித்தாங்கன்னா வந்து ரொம்ப பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக வந்து இந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நல்லா சொன்னீங்க சார். இப்போ முதியவர்கள், அதாவது ரொம்ப வயதானவங்க, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் மனநிலை சரியில்லைனாலும் கும்பமேளா பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் வந்துடுறாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடுது. அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கீங்க சார்? ஆமாம், நீங்கள் வந்து சொல்கிறது உண்மைதான். பல முதியோர்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்து கும்பமேளாவுக்கு வந்துடுறாங்க. அவங்க உடல் நலம் மனநலத்தெல்லாம் பொருட்படுத்தாமலும் வராங்க. அது உண்மைதான். நம்ம பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இந்திய அரசின் வந்து சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் சார்பாக வந்து சிறந்த ஒரு ஸ்டால் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது மெடிக்கல் ஸ்டால் அப்படின்னு சொல்லலாம். அதை இந்த ஸ்டால் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து அவங்களால நடக்க முடியாதவர்களுக்கு வந்து பல சக்கர வாகனங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப முடியாதவங்களுக்கு வீல் சேரு, சில பேருக்கு தேவைப்பட்டதுன்னா வாக்கிங் ஸ்டிக்கு தராங்க. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து அவர்களுக்கு பார்வை கோளாறு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்ணாடி, இந்த மாதிரி மருத்துவ உபகரணங்களும் அந்த ஸ்டாலில் வந்து வழங்குறாங்க. ஸோ அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை வந்து ரொம்ப எளிதாக்கிக்கலாம். அதுக்கு வந்து இந்திய அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் அவங்க வந்து பயணிக்கும்போது வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது உடல்நல கோளாறுகள் ஏற்படுது அப்படின்னா ஸோ அதுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து 1000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் வந்து பணியில் இருக்காங்க. ஸோ அவங்களோட உதவியை நாடி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு வழிமுறைகள் ஏற்பாடு செஞ்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓகே சார், முதியோர்களுக்கு நீங்கள் சொன்னது சரிதான் சார். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏதாவது ஏற்பாடு செஞ்சுருக்கீங்களா சார்? நிச்சயம். முதியோர்களுக்கு நம்ம என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோமோ இது அனைத்தும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொருந்தும். அதே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வீல் சேரோ வாக்கிங் ஸ்டிக்ஸோ ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கும் வழங்குறாங்க. ஸோ அவங்களும் பெற்று வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த பயணத்தை வந்து ரொம்ப எளிதாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ அவங்களுக்கான எல்லா வந்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் பட வேண்டாம். ஓகே சார், நிறைய சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கீங்க சார். இது இல்லாமல் கும்பமேளாவில் வேறு என்னென்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சுருக்கீங்க சார்? பொதுவாக கும்பமேளாவில் பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து இதில் பங்கேற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட்ட நெரிசல் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஸோ அதுக்கு வந்து அதை சீர்படுத்துறதுக்காக காவல்துறை பயன்படுத்தப்படுறாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தீயணைப்பு துறையினர் அவங்க பயன்படுத்துகிறாங்க, தன் ஆர்வலர்கள், மருத்துவ குழு. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மக்களுக்கு தேவைப்படுற உணவகம், கழிவறைகள், ஸோ இது எல்லாமே வந்து சிறந்த முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இந்த கும்பமேளாவில் பயணிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஆலோசனைகள் வழங்குறீங்க சார்? கண்டிப்பாக வந்து கும்பமேளாவில் பயணிக்கும் மக்களுக்கு வந்து ஆலோசனை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எல்லாரும் ஒரு ஐடென்டி கார்டு, அதாவது ஒரு ஆதார் கார்டோ அவங்கள பற்றிய தகவல் சொல்கிற மாதிரி ஒரு கார்டு கையில் வச்சுக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படுற மெடிசின்ஸை கையில் வச்சுக்கணும். அதே போல் ஒரு தொலைபேசி கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னா ரொம்ப வந்து பயனுள்ளதாகவே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து கும்பமேளாவில் வந்து காணா போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் தொலைபேசியான். அதே போல் இந்த கும்பமேளாவில் பயணிக்கிறவர்கள் வந்து குழந்தைகளாக இருக்கட்டும், அதே ஒரு முதியவர்களாக இருக்கட்டும், இவங்க தனியாக வந்து பயணிக்கக்கூடாது. அவர்களுடைய உறவினர்களோ அல்லது நண்பர்களோட பயணித்தா அப்படின்னா ஒரு பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து பாதுகாப்பில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தை நீங்கள் உணர்றீங்க, ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் உள்ள காவல்துறையிடம்
தகவல் தெரிவிச்சிங்க அப்படின்னா ஸோ அது வந்து ரொம்ப எல்லாருக்குமே உதவியாக இருக்கும். அதே போல் மக்கள் என்ன வழிமுறைகள் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாவே எல்லாருமே கும்பமேளாவை மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார், இது வரைக்கும் கும்பமேளாவில் கலந்துக்கிறவங்க, முதியவங்க, ஊனமுற்றவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் கிடைக்குது, அவங்க எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன மருத்துவ உதவிகள் கிடைக்குது, அவங்க தன்னை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி ரொம்ப அழகாகவே தெளிவாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக இந்த தகவல்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சார். இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் சார்பாக கலந்து கொண்ட தன்னார்வலர் திரு ராஜாராவ் அவர்களுக்கு எங்கள் வானொலியின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி. கும்பமேளால பங்கேற்கும் தன்னார்வலர் ராஜாராவ் அவர்கள் நேர்காணல் வழியா நமது வானொலியில் சொன்ன கருத்துக்கள் மக்களிடம் சேர்ந்ததா அப்படின்றத நாம நேரடியா கள ஆய்வு செய்யலாம் வாங்க. அம்மா வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா? என்னோட பேரு கமலாம்மா. அம்மா உங்க வயசு என்னம்மா? என்னோட வயசு 70-71 இருக்குமா. அம்மா நீங்க எந்த மாநிலத்துல இருந்து வரீங்க? நான் தமிழ்நாடு தஞ்சாவூர்லேருந்து வரேம்மா. அப்படியாம்மா, கும்பமேளா பத்திய உங்களுடைய கருத்துக்களை சொல்றீங்களா? நான் என்னத்த கருத்தை சொல்றது, நான் உள்ள வந்தோடனே தண்ணிலாம் கொடுத்தாங்க, போலீஸ் இப்படி போங்க அப்படி போங்கன்னு வழியெல்லாம் சொன்னாங்க. நான் கொஞ்சம் தூரம் போனோடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது மருத்துவ உதவியெல்லாம் செஞ்சாங்க அரசு. யாரும்மா உங்களை காப்பாத்துனாங்க? உங்க உறவினர்களா? இல்லை, ஏதோ இந்திய அரசோட அமைச்சகம்னு சொன்னாங்க. ஆமாம்மா, அது இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் சார்பாக தன்னார்வலர்கள் தான் உங்களுக்கு உதவி இருப்பாங்க. ஆமாம், அதான் சொன்னாங்க. வயசாயிடுச்சுல, அதான் எல்லாம் மறந்து போச்சு. ரொம்ப நன்றிம்மா. இனியும் பாதுகாப்பா பயணத்தை மேற்கொள்ளுங்கம்மா. சரிம்மா, வரேன். ஐயா வணக்கம் ஐயா, உங்க பேர் என்னய்யா? என் பேர் பரமு. நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயா? நான் கேரளாவில் உள்ள பாலக்காட்டிலேருந்து வர்றேன். பரமு. பாலக்காடா? ஆமாம் ஆமாம், பாலக்காட்டு பரமு தான். கும்பமேளா ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்களா? எப்படி இருக்கு இந்த கும்பமேளா? நான் எங்கே கும்பமேளா பார்த்தேன், இந்த வருடம் தான் வந்திருக்கிறேன் கும்பமேளா பார்க்கறதுக்கு. ஐயா இந்த கும்பமேளா எப்படி பாதுகாப்பா இருக்கா உங்களுக்கு? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம் ஆமாம், பாதுகாப்பாக தான் இருக்குது. முதியவர்களுக்கு இவ்வளோ ஏற்பாடு செஞ்சுருக்காங்களா, ஆச்சரியமாக தாங்க இருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்கா? அப்படி என்ன முதியோர்களுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஆமாம், நிறையா வழிகாட்டுதலுக்கு ஆள் போட்டிருந்தாங்க. வரும்போது தண்ணி கொடுத்தாங்க. ஒரு கடையில் போய் பார்க்கும்போது எங்களுக்கு வீல் சேர், என்னால் நடக்க முடியாது, அங்கே வீல் சேர் கொடுத்தாங்க. இதை வச்சு தான் சுற்றி பார்த்தோம் ஃபுல்லாகவே. முதியவர்களையும் மதித்து எங்களுக்கு நிறைய ஏற்பாடுகள் செய்திருந்தாங்க இந்த கும்பமேளாவில். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஓகே தாத்தா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எல்லா பாதுகாப்பு ஏற்பாடும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. தைரியமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க தாத்தா. இப்போ நம்ம மக்கள்கிட்ட கருத்துக்கள்லாம் கேட்டோம் இல்லையா? திரு ராஜாராவ் சொன்ன மாதிரி எல்லா உதவிகளுமே இங்கே கிடைக்குது. கும்பமேளாவில் முதியவர்கள் பாதுகாப்பாக பயணத்தை உணர்வாங்கன்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றிங்க. வாங்க வானொலி நிகழ்ச்சியில் பரத் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். லட்சுமி, உன்னுடைய அனைத்து தகவல்களும் உண்மையிலேயே மிக முக்கியமானது தான். அது மட்டுமல்லாமல் இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் சார்பாக பல தகவல்கள் ஏற்பாடு பண்ணதும் மிக முக்கியமாக முதியோர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். மேலும் இந்த கும்பமேளா நிச்சயம் முதியவர்களுக்கு ஒரு எளிய பயணமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். நீ சொன்னது சரி பரத் பையா. லட்சுமி, நம்ம பண்பாட்டின் அடித்தளம் முதியவர்களை கவனிப்பது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த பொறுப்பை புரிந்து கொண்டால்தான் சமுதாயத்தில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும். சரி தாத்தா, இதுவரை நமது சிறப்பு அத்தியாயத்தின் மூத்தோர்க்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக பல தகவல்களை வழங்கினோம். இந்நிகழ்ச்சி இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் சமுதாய வானொலியின் கூட்டமைப்பு சங்கம் இணைந்து வழங்கியது. இன்று மகா கும்பமேளாவில் முதியோர்களை பாதுகாப்பது பற்றி நாம் எல்லாருமே தெளிவாக பேசினோம். நேர்களே, நாங்களும் நம்புகிறோம் நீங்கள் இந்த தகவல்களை உங்கள் குடும்பத்தினருடன் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும்.
இதனால் முதியவர்கள் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த ஆண்டின் கும்பமேளா பயணத்தை மேற்கொள்ள முடியும். வரும் அத்தியாயத்தில் நாங்கள் முதியவர்களுக்கான பல நலத்திட்டங்களை பற்றி தொடர்ந்து பல தகவல்களை வழங்க இருக்கிறோம். அத்துடன் எல்லாரும் சேர்ந்து முதியவர்களின் மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கி ஒரு சிறந்த சமுதாயத்தை கட்டியெழுப்பலாம். இத்துடன் இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துருச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது லக்ஷ்மி மற்றும் ராம் தாத்தா. லட்சுமி, ராம், நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இன்னைக்கு மூத்தோருக்கு முதல் வணக்கம் அப்படின்ற நிகழ்ச்சியில சிறப்பு அத்தியாயமான கும்பமேளா மற்றும் முதியோர் பாதுகாப்பு குறித்து பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல நல்ல நலத்திட்டங்களோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மூத்தோருக்கு முதல் வணக்கம். இந்த 11வது அத்தியாயத்தை முழுவதும் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த அத்தியாயத்துல மூத்தோர்களுக்கு தேவையான நிறைய வழிகாட்டு நெறிமுறைகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பற்றின வேற ஏதேனும் கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள், சந்தேகங்கள் இருந்தா 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் சமுதாய வானொலி கூட்டமைப்புகளுடன் இணைந்து அதிரை பண்பலை நடத்திய மூத்தோருக்கு முதல் வணக்கம் அடல் வாயோ அபியுதய யோஜனா அத்தியாயம் 11 விடைபெறப் போவது நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4 நமது சமூகம் நமது நலன். நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4 நமது சமூகம் நமது நலன்.